ஓர் அடர்ந்த காட்டில் ஒரு நரி வாழ்ந்து வந்தது. அதற்கு மற்ற விலங்குகளை ஏமாற்றுவது ஒரு வழக்கம். ஒரு நாள் அது ஒரு கொக்கைக் கண்டது. அதை ஏமாற்ற எண்ணிய நரி, "கொக்கே, இன்று இரவு எனது வீட்டில் விருந்துக்கு வருகிறாயா?" என்று அழைத்தது. கொக்கு நரியின் விருந்தை ஏற்றுக்கொண்டது. விருந்து நேரத்தில் நரி ஒரு தட்டையான தட்டில் சூப் பரிமாறியது. கொக்குக்கு மிகவும் வருத்தமாக இருந்தது. ஏனென்றால் அதன் நீண்ட அலகால் சூப்பை தட்டில் குடிக்க முடியவில்லை. ஆனால் நரி தன் நாக்கால் சூப்பை எளிதாக குடித்துக் கொண்டிருந்தது. நரி கொக்கிடம், "விருந்து பிடித்திருக்கிறதா?" என்று கேட்டது. கொக்கு புன்னகையுடன், "விருந்துக்கு நன்றி. அடுத்த வாரம் எனது வீட்டில் விருந்துக்கு வருகிறாயா?" என்று கேட்டது. நரியும் மகிழ்ச்சியுடன் ஒப்புக்கொண்டது. அடுத்த வாரம் நரி கொக்கின் வீட்டிற்குச் சென்றது. கொக்கு ஒரு குறுகிய, நீண்ட பாத்திரத்தில் சூப் பரிமாறியது. கொக்கு தன் நீண்ட அலகால் சூப்பை எளிதாக குடித்தது. ஆனால் நரியால் தன் வாயால் சூப்பை குடிக்க முடியவில்லை. கொக்கு நரியைப் பார்த்து, "விருந்து பிடித்திருக்கிறதா?" என்று கேட்டது. நரிக்கு ஏமாற்றமாக இருந்தது. தான் மற்றவர்களை ஏமாற்றினால் அதே ஏமாற்றத்தை மற்றவர்களும் தனக்கு கொடுப்பார்கள் என்பதை அது புரிந்து கொண்டது. இந்த கதையின் சுருக்கம் என்னவென்றால், நாம் மற்றவர்களுக்கு என்ன செய்கிறோமோ அதுவே நமக்கும் நடக்கும். இந்த கதை உங்களுக்கு பிடிக்கும் என்று நம்புகிறேன். மேலும் இது போன்ற கதைகளை கேட்க விரும்பினால் நம்ப முருகன் மீடியா சேனலை லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ப அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.